ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் தாளிடாத தாபங்கள் அத்தியாயம் 28. காமாட்சிக்கும் சொத்து கொடுக்க விருப்பமில்லை. ஆனால் முத்து அப்படி இல்லை. தங்கையின் பங்கை வருடந்தோறும் ஒரு தொகை தங்கையிடம் கொடுத்து விடுவார். ஆனால் நாளாக ஆக தமிழரசி முன்பு போல் இல்லை. அண்ணன் அண்ணி என்று பார்க்கும் இடத்தில் கூட பெரிதாக மதித்து பேச மாட்டார். அதன் பிறகு பட்டணத்திற்கும் போய்விட்டார்கள். அதன் பிறகு இரு குடும்பமும் சந்தித்து கொள்வது வெகு அபூர்வமாகத்தான் இருந்தது. பார்க்கும் போதும் என்ன ஒரே மகனை உருப்படியாக வளர்க்கல போல, உன் பொண்டாட்டி லட்சணம் இதுதான் என்று அண்ணியை தான் குறை கூறுவாள். முத்து கண்டுகொள்ள மாட்டார். மனைவியிடம் அதை சொல்லவும் மாட்டார். ஏற்கனவே 2 பேருக்கும் ஒத்து வராது என்று தெரியும். இப்படியே வருடங்கள் ஓடிவிட்டது. திடீரென தமிழரசி அண்ணனிடம், உன் மகனுக்கு என் பொண்ணை தர்றேன், நாம சம்மந்தி ஆகலாம் என்று சொல்ல இவருக்கு ஒன்றுமே புரியலை. அவனைத்தான் உனக்கு பிடிக்காதே. வேண்டாம், என் மகன் படிக்கலை, உன் மகள் படிச்சிருக்கு, இந்த சம்பந்தம் ஒத்து வராது என்றார். அவ்வளவுதான். தமிழரசி கண்ணீர் வடித்து விட்டாள். இதுவே அம்மா அப்பா உயிரோடு இருந்திருந்தா நீ இப்படி சொல்ல முடியுமா என்று பேசி ஒரு வழியாக சம்மதிக்க வைத்து விட்டார். ஆனால் காமாட்சி விடுவாரா? எப்படி என்னை கேட்காம அண்ணனும் தங்கச்சியும் முடிவு பண்ணுவீங்க? என் மகனுக்கு நான் தான் பொண்ணு பார்ப்பேன் என்று இவள் குதிக்க முத்துதான் மனைவியை அடக்கினார். உன் மகனுக்கு 25 வயசு ஆகுது. 10 ரூபாய் காசு சுயமாக சம்பாதிக்கலை. கபடின்னு சுற்றுறான். அவனுக்கு நீ கேட்ட உடனே பொண்ணு கொடுப்பாங்களாக்கும். மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு, என்ன வேலை பார்க்குறாருன்னு கேட்க மாட்டாங்களா? சொல்லு. அப்படியே பொண்ணு கொடுத்தாலும் என் தங்கச்சி மகள் மாதிரி சொத்து பத்தோட பொண்ணு கிடைக்குமா? சொல்லு மா. ஒரு 6 மாதம் டைம் தாரேன். நீயும் பொண்ணு தேடு. என் தங்கச்சி மகளை விட நல்ல பொண்ணாக பார்த்தா உடனே இந்த சம்பந்தம் வேண்டாம்னு நான் என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிடுறேன். 6 மாதத்திற்கு பிறகு பொண்ணு கிடைக்கலைனா என் தங்கச்சி மக தான் இந்த வீட்டு மருமகள் என்றார் முத்து கண்டிப்பான குரலில். காமாட்சியும் எவ்வளவோ தேடி பார்த்தார், கிடைக்கலை. வேறு வழி? அடுத்த 6 மாதத்தில் வேலன் மனோகரி திருமணம் கோலாகலமாக சொந்த ஊரில் நடந்தது. இருவரும் நன்றாகத்தான் வாழ்ந்தார்கள். என்ன ஒன்று, மனோகரி 24 மணி நேரமும் தூங்கும் போது கூட முழு மேக்கப்பில் தான் இருப்பாள். ஏய் மனோ, ஏண்டி இப்படி முகம் பூரா பூசி முகம் பூரா எதையோ வெள்ளை வெளியேன்னு அப்பிக்கிட்டு? சே, நல்லாவே இல்லை. ராத்திரியில் கூட லிப்ஸ்டிக் போட்டுக்கணுமா? எனக்கு பிடிக்கவே இல்லை. சுதந்திரமாக ஒரு முத்தம் கூட கொடுக்க முடியலை. எந்த நேரமும் முகமும் உதடும் பிசு பிசுன்னு ஒட்டுது என்று அவன் முகத்தை சுளித்தான். ஆனாலும் மனோகரி எதையும் காதில் வாங்கிக்கலை. காமாட்சி, இது என்ன கருமம்? எந்த நேரமும் நாடகக்காரி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது எதுக்கு இதெல்லாம் என்று சொல்லியும் கேட்கலை. முத்துவுக்கும் பிடிக்கலைதான். தமிழரசி கிட்ட சொன்னதுக்கு, உங்கள் மகனும் பொண்டாட்டியும் பட்டிக்காடுக, அவங்களுக்கு தான் ஒன்றும் தெரியலை, பட்டணத்தில் இதெல்லாம் சகஜம் என்று சொல்லிவிட்டார். சரின்னு விட்டுவிட்டார்கள். 1 வருடம் கடந்தது. இப்போது வேலன் அப்பாவின் தொழிலை கையில் எடுத்து நல்ல விதமாகவே நடத்தினான். ஏற்கனவே தொழில் சம்பந்தப்பட்ட வசூல் வேலைகளை அவன்தான் செய்து வந்தான். அதனால் எளிதாக தொழிலை கையில் எடுத்துக்கொண்டு அவன் அப்பாவை விட சம்பாதித்தான். முத்துவிற்கு பெருமை. காமாட்சியை பற்றி சொல்லவே வேண்டாம். மகன் இப்படி சம்பாதிக்கவும் அவர் கால்கள் தரையில் படலை. அந்தரத்தில் பறந்தார். அந்தரத்தில் மிதப்பவர்கள் எப்படியும் கீழே இறங்கித்தான் ஆகணும். ஆனால் எப்படி இறங்குவார்கள் என்பதுதான் பிரச்சனை. படிப்படியாக கீழே இறங்கினால் ஒன்றுமில்லை. இதுவே பொட்டென்று மேலே இருந்து கீழே விழுந்தால் அவ்வளவுதான். அடி பலமாக இருக்கும். எழுந்து கொள்ளவே முடியாது. அப்படித்தான் மொத்த குடும்பமும் மேலே இருந்து விழுந்து அடிபட்டு குத்துயிரும் கொலைவுயிருமாக கிடந்தார்கள். ஆறுதல் சொல்லக்கூட எந்த உறவு சனமும் அவங்க வீட்டு பக்கம் வரலை. மனோகரி கர்ப்பமானாள். மொத்த குடும்பமும் சந்தோஷத்தில் துள்ளினார்கள். ஆனால் மனோகரியோ அவள் அம்மா தமிழரசியோ பெரிதாக சந்தோஷப்படவே இல்லை. உம்மென்றுதான் இருந்தார்கள். உங்கள் தங்கச்சியை பாருங்க எப்படி இருக்கான்னு. அவள் பெற்றதும் ஒரே புள்ள, நான் பெற்றதும் ஒத்த புள்ள. என் மகனுக்காவது 2-3 புள்ள வேணும்னு நான் கோவிலாக வேண்டிக்கிட்டேன். இப்போ தான் அந்த சாமியே கண்ணை திறக்குது. இவ என்னடானா சந்தோஷப்படாமல் உம்முன்னு பேருக்கு வந்துட்டு போயிருக்கா என்றார். ஆனால் அடுத்த வாரம் மனோகரி அம்மா வீட்டுக்கு போகணும் என்று பிடிவாதம் பிடித்தாள். வேறு வழியின்றி வேலன் கொண்டு போய் விட்டுட்டு வந்தான்.
அடிக்கடி முன்பே பலமுறை அம்மா வீட்டில்தான் அவள் போய் இருப்பாள். அதனால் யாரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதன் பிறகு மனோகரி இங்கே வரவே இல்லை. 7வது மாதம் வளைகாப்பிற்கு வந்துவிட்டு உடனே சென்று விட்டார்கள். இடையிடையே வேலன் தான் சென்று மனைவியை பார்த்துவிட்டு வந்தான். அப்போதுதான் மனோகரிக்கு பிரசவ வலி வந்தது. மருத்துவமனையில் சேர்த்தார்கள். டெலிவரியில் சிக்கல் ஏற்பட்டது. அப்போதுதான் டாக்டர் தமிழரசியை திட்டினார். அவசரப்படாதீங்க, ஒரு 4 வருஷம் போகட்டும், இப்போ குழந்தை வேண்டாம், தள்ளி போடுங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? ஏன் சார், உங்களுக்கு அறிவு இல்லை? அவளுக்கு இருக்கிற வியாதிக்கு இப்படி உடனே கர்ப்பம் ஆகலாமா? எல்லாம் தெரிஞ்சுதானே கட்டிக்கிட்டீங்க. குழந்தைய 5-6 வருஷம் கூட தள்ளி போட்டிருக்கலாமே. இவளுக்கு இன்னும் கொஞ்சம் கூட குணமாகலை. இவ எந்த மருந்தும் சாப்பிடக்கூடாது, கேட்டீங்களா என்று வேலனை திட்டவும் டென்ஷனாகி விட்டான் வேலன். தமிழரசியும் அவள் கணவனும் விழித்தார்கள். டாக்டர் அம்மா, எனக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு ஒன்றுமே புரியலை. நான் அதிகம் படிக்காதவன், அதனால் எனக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்க என்றான் பயத்துடன். என்னங்க, உங்கள் மருமகன் இப்படி சொல்கிறாரு, இவருக்கு எதுவுமே தெரியாதா என்று டாக்டர் கேட்க பெரியவர்கள் விழித்தபடி நின்றார்கள். அதுவே சொன்னது அவர்கள் உண்மையை சொல்லலை என்று. இதோ பாருங்க சார், உங்கள் மனைவிக்கு 7 வருஷமாக வெண் குஷ்ட நோய் இருக்குது. முதலில் இவங்க கண்டுக்கலை, அசால்ட்டாக விட்டுட்டாங்க. அப்புறம் கண்டுபிடித்து வைத்தியம் பார்த்துருக்குறாங்க. அது தப்பு இல்லை. நல்லா வைத்தியம் பார்த்து குணமான பிறகு தானே அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கணும். இது இது என்ன காய்ச்சலா? ஒன்றும் இல்லை அப்படின்னு உடனே குணமாக, முழுசாக குணமாக பல வருஷங்கள் ஆகலாம். இந்த நோயெல்லாம் முழுசாக குணமாகவும் ஆகாது. ஆன மாதிரி இருக்கும். எப்போ வேணும்னாலும் உடனே பரவிடும். வந்த இடம் எப்போவுமே பழையபடி மாறாது. பரவாமல் தடுக்கலாமே தவிர வந்ததை முழுசாக குணப்படுத்த முடியாது. இவங்க உங்ககிட்ட என்ன சொல்லி மறைச்சு கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. சரி, இவங்க வைத்தியம் பார்க்கும் டாக்டரிடம் கேட்டுத்தானே கல்யாணம் பண்ணியிருக்கணும். அதையும் இவங்க செய்யலை. சரி, செஞ்சிட்டாங்க. குழந்தையவாவது தள்ளி போட்டு இருக்கலாம். இப்போ பாருங்க எத்தனை பிரச்சனை என்று சொல்லியவர் தன் கடமையை செய்ய போய்விட்டார். வேலன் அப்படியே நொறுங்கி போனான். அவனுக்கு பெரிதாக படிப்பறிவு இல்லை. அதுவும் இந்த நோயை பற்றி தெரியவும் தெரியாது. உடனே அம்மா அப்பாவிற்கு ஃபோன் பண்ணி நடந்ததை சொல்லிவிட்டான். டாக்டர் எப்படியோ போராடி குழந்தையை காப்பாற்றி விட்டார். பெண் குழந்தை பிறந்தது. விஷயம் கேள்விப்பட்ட முத்துவும் காமாட்சியும் ஓடி வந்து பார்த்தார்கள். வயிற்று வலி மருத்துவமனைக்கு வரும்போது கூட முழு மேக்கப்பில் தான் வந்திருந்தாள். டாக்டர் தான் திட்டினார். படித்த பெண் தானே, பாதிக்கப்பட்ட இடத்தில் இப்படி செயற்கை கிரீம்களை தடவினால் இன்னும் பிரச்சனை வரும்னு தெரியாதா உனக்கு என்றார். இதுவரை அம்மா வீட்டில் இருக்கும்போது செக்கப்பிற்கு வரும்போது மேக்கப்பெல்லாம் போட மாட்டாள். வேலனோ அவன் வீட்டாரோ இருந்தால்தான் மேக்கப் போடுவாள். அந்த நேரத்திலும் அப்படி இருந்தவளை பார்த்த காமாட்சிக்கு அடங்காத ஆத்திரம், ஆவேசம் வந்தது. என்னடி என்னடி இது என்ன? கேட்க ஆள் இல்லைன்னு இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணியிருக்கீங்களா? உனக்கு மனசாட்சி இல்லை? இந்த நோயை மறைக்க முடியுமா? மறைச்சு என் மகனோட வாழ்க்கையை கெடுத்து இப்படி பண்ணிட்டியே என்று காமாட்சி எகிற தமிழரசி கண்டுகொள்ளவே இல்லை. என்னங்க, உங்கள் தங்கச்சி என்ன இப்படி இருக்கிறா என்று காமாட்சி கணவனிடம் கேட்க, என்னம்மா, நம்ம குடும்பத்தையே இப்படி குழிக்குள்ளே தள்ளிப்பட்டியேம்மா. உன் மகளுக்கு இப்படி ஒரு வியாதி இருக்குன்றதை மறைச்சு என் மகனோட வாழ்க்கையை குட்டிச்சுவராக ஆக்கிட்டியே. ஒரு குட்டமத்தையோடு தான் என் மகன் வாழ்ந்திருக்கான்னு தெரியும் போது எனக்கு உயிரே போன மாதிரி இருக்கு என்றவர் நெஞ்சை பிடித்து கொண்டு சரிந்தார். ஏனென்றால் மகனும் மனைவியும் உங்கள் தங்கச்சி மகள் வேண்டவே வேண்டாம் என்று சொன்னார்கள். அவர்தான் தங்கச்சி கேட்டுட்டா என்று கட்டி வைத்தார். அவரால் தான் தன் ஒத்த மகனோட வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சு, என்னால் இப்படி ஆகிடுச்சே என்று கலங்கி போனார். அதன் விளைவுதான் ஹார்ட் அட்டாக். உடனே வேறு மருத்துவமனையில் சேர்த்து வைத்தியம் பார்த்து காப்பாற்றினார்கள். அதன் பிறகு முத்து வீட்டுக்கு வந்தவர் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போனார். வெளியே தலை காட்டலை. ஊர் முழுக்க விஷயம் பரவி விட்டது. வேலம் பொண்டாட்டிக்கு பெருவியாதியாம், மறைச்சு கல்யாணம் பண்ணி புட்டாகலாம். பாவம், அவன் வாழ்க்கை போச்சு. இப்போத்தான் அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. அது எப்படி கட்டின புருஷனுக்கு தெரியாமல் இருக்கும்? ராத்திரி இருட்டில் அவனுக்கு தெரியலை. இவ தான் 24 மணி நேரம் மேக்கப் போட்டுக்கிட்டு தானே இருப்பா. அவங்க வீட்டில் வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் அது தெரியுமே என்றார்கள். ஆனால் யாரும் அந்த வீட்டுக்குள் கூட எட்டி பார்க்கலை. ஏன் வேலையாட்கள் கூட நின்று விட்டார்கள். கேட்டதுக்கு அந்த வியாதி வந்தால் என்னாகிறது, இந்த காலத்திலேயே கொரோனா அப்படி இப்படின்னு எத்தனையோ புது புது வியாதி வருது. அப்படி இருக்கிறப்ப அந்த காலத்தில் இருந்து இந்த வியாதி குணமாகி யாரையும் நாங்கள் பார்க்கலை.
தெரியவே இல்லை. எதுக்கு வம்பு? இங்கே வந்தால் சம்பளம் மட்டுமில்ல வியாதியுமில்ல வரும் என்றார்கள். இது பரவக்கூடிய நோய் இல்லை என்றாலும் யாருமே கேட்கலை. ஏன் இவர்கள் 3 பேருக்குமே பயம். பெரிய டாக்டரிடம் போய் செக் பண்ண உங்களுக்கெல்லாம் இல்லை. ஆனால் இந்த நோய் வந்தால் உடனே தெரியாதுங்க. 3 முதல் 5 வருடங்கள் ஆனால்தான் வெளியே தெரியும் என்றார்கள். அவ்வளவுதான். 3 பேரும் ஒடுங்கி போனார்கள். வேலன் ரொம்ப தடுமாறி போனான். தொழிலில் முழு மூச்சாக இறங்கி வேலை செய்தான். வீட்டிற்குத்தான் யாரும் வரமாட்டார்கள். ஆனால் விவசாய வேலைக்கு மற்ற தொழில் நடக்கும் இடத்திற்கு ஆட்கள் வந்தார்கள். ஆனாலும் கூட வேலனை ஒதுக்கித்தான் வைத்தார்கள். 2 வருடம் இந்த பக்கமே வராத தமிழரசியும் மனோகரியும் குழந்தையுடன் வந்தார்கள். இப்போது எந்த மேக்கப்பும் இல்லாமல் வந்தாள். அவளை பார்த்த காமாட்சி முகம் சுளித்தார். வேலனுக்கு அவள் உதடுகளை பார்த்து அத்தனை அருவருப்பாக இருந்தது. உங்கள் வாயில் ஸ்மெல் வருது. ராத்திரி நீங்கள் ப்ரஷ் பண்ணினாத்தான் என் பக்கத்தில் வரணும் என்று சொன்னவள் அவள்தான். அவள் உதடு இவ்வளவு கோரமாக இருந்திருக்கு. இந்த உதடுகளோடவா நான் உறவாடினேன் என்ற போது அத்தனை அருவருப்பாக இருந்தது. இங்கே எதுக்கு வந்தீங்க என்று வேலன் கேட்க, இது எங்கள் வீடு, அதனால் வந்தோம் என்றாள் மனோகரி. என்னது உன் வீடா? யார் சொன்னா? யார் சொல்லணும்? இந்த வீட்டில் சரிபாதி என் அம்மாவுக்கு உரியது, மீதி பாதி என் மகளுக்கு உரியது. அதனால் இது என் வீடு. நாங்கள் இனி இங்கே தான் இருப்போம் என்றாள் மனோகரி. அப்போதுதான் முத்துவுக்கும் காமாட்சிக்கும் தமிழரசியின் திட்டமே புரிந்தது. இவர்கள் அவளின் பங்கு சொத்து வெளியே போக வேண்டாம் என்று நினைத்து மனோகரியை கட்ட சம்மதம் சொன்னார்கள். அதே திட்டம்தான் தமிழரசிக்கு. மகளை வெளியே செய்து கொடுத்தா சிக்கல். இதுவே அண்ணன் மகனுக்கு செய்தால் மீதி பாதி சொத்தையும் நாமளே பிடுங்கிக்கலாம் என்று நினைத்திருக்கிறாள்.